கணபதி ராஜா வர்றாரா? விநாயகர் சிலைகள் இந்த வருடம் புதுசு. இது நல்லா இருக்கே. நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா வரும் இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இந்த விழாவை கொண்டாடும் விதமாக நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் மக்கள் விநாயகர் சிலைகளை வைத்து வழிபாடு செய்வர். அதன் பின் தமிழகத்தை பொறுத்தவரை 3ஆம் நாட்களில் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு ஆறு, ஏரி, குளம் போன்ற நீர்நிலைகளில் கரைப்பது வழக்கமாக உள்ளது. இந்தியா முழுவதும் விநாயகர் சதுர்த்தி பெருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. விநாயகர் சதுர்த்தி விழாவுக்காக 2 மாதம் முன்பே சிலைகள் செய்ய கட்டமைப்புக்கான பணிகள் தீவிரமாகும். தமிழகம் முழுவதும் சிலையை உருவாக்க ஒவ்வொரு தொழிற்கூடத்திலும் சுமார் 1 அடி உயரம் முதல் 10 அடி உயரம் வரை அதற்கு மேலும் ரசாயனம் கலக்காமல் செய்யப்பட்டு வரப்படுகிறது. தண்ணீரில் போட்டால் விரைவில் கரையும் விதத்தில் விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் பொதுவாக விநாயகர் சிலைகளை உருவாக்குவது என்பது அதிகளவில் செயற்கையான ரசாயனங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ரசாயனம் கலந்த செயற்கையான முறையில் செய்யப்படும் சிலைகள் தண்ணீரில் கரைக்கும் போது மாசுபடுவது மட்டுமின்றி நீரில் வாழும் உயிரினங்களும் பாதிக்கப்படுகின்றன. இதனால் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் ஆண்டுதோறும் இதற்கு எதிர்ப்பு குரலை கொடுத்து வருகின்றனர். ஆகையால் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் புது வகையிலான முறையில் சிலைகள் செய்ய அறிவுறுத்தி இருக்கிறது. அதன் காரணமாக சிலை செய்பவர்களுக்கு தீர்வை கொடுத்திருக்கிறதா? தமிழகம் முழுவதும் சிலைகள் செய்யும் சிற்பிகள் அந்த முறையில் சிலைகள் செய்வதாக தற்போது விஷயம் வெளியாகி இருக்கிறது. அதாவது மரவள்ளி கிழங்கு மாவிலும் பேப்பர் கூழிலும் மற்றும் களிமண்ணிலும் செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மரவள்ளி கிழங்கு மாவை சேலம் மாவட்டத்தில் இருந்தும் காகித கூழை கோவை மாவட்டத்தில் இருந்தும் மொத்த விலைக்கு வாங்குகின்றனர். இவை இரண்டையும் பயன்படுத்தி வடிவமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தண்ணீரில் சுலபமாக கரையும் மற்றும் அதில் உள்ள மாவுகள் நீரில் உள்ள உயிரினத்திற்கு உணவாக சேர்ந்துவிடும் என இதையே பின்பற்றலாம் என மகிழ்ச்சியுடன் கூறி, மேலும் யானை, சிங்கம், பசு, மான், காமதேனு, மூஞ்சு ஆகிய வாகனங்களில் விநாயகர் அமர்ந்திருப்பது போன்றும் ஒரே விநாயகர் சிலையில் சிவனும் பார்வதியும் இணைந்து 3 முகங்களாக காட்சியளிப்பது போலவும் பலவிதமான சிலைகள் தயாரித்து வருவதாகவும் சிலை வடிவமைப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதுபோன்று இந்தியா முழுக்க விநாயகர் சிலைகள் செய்வதால் நிச்சயம் மாசு கட்டுப்படுவதை தவிர்க்கலாம் என சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இந்த ஆண்டு விநாயகர் சிலைகள் பொறுத்தவரையில் உயரம் 1 அடி முதல் 9 அடி வரை வடிவமைக்கப்படுகிறது. இதன் விலை குறைந்தபட்சமாக 100 ரூபாய் முதல் அதிகபட்சமாக 25,000 ரூபாய் வரை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா முழுக்க கொண்டாடப்பட இருப்பதால் 4 புதிய வகை விநாயகர் சிலைகளை ஒரு சில மாவட்டங்களில் கொண்டு வந்திருப்பதாக தெரிவிக்கின்றனர். அதாவது சூரசம்ஹார விநாயகர், மைசூர் மாநில விநாயகர், பாண்டிச்சேரி மாநில விநாயகர் மற்றும் மும்பை மாடல் விநாயகர் என அனைத்தும் செய்து வைத்திருப்பதாக விற்பனையாளர்கள் தகவலை பகிர்ந்துள்ளனர். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.